கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக எங்களுடைய ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரியின் சார்பாக கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் தினந்தோறும் கேட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை வேதாகம சத்தியத்தின் அடுத்த பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் சொன்ன விதமாக இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை பார்க்க போறோம். இந்த ஒரு பாடம் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக ஒரு கொண்ட பாடமா இருக்கிறதுனால நிழலும் பொருளும் அடிப்படையில இந்த ஒரு பாடத்தை வந்து நாம பார்க்க போறோம். கானானை வேவு பார்த்தல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறதுனால இது என்ன சம்பவம் அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவா ஈஸியா நீங்க வந்து கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். சோ அதனால இந்த ஒரு பாடத்தை நம்ம எங்க இருந்து துவங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் தேவன் ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழைக்கிறார். சோ அழைத்து ஊர் அப்படின்ற ஒரு ஊர்ல மெசபடோமியால ஆபிரகாம் இருக்கும்பொழுது அந்த இடத்துல தேவன் முதல் அழைச்சி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணு, நீ இப்போ உன்னுடைய சந்ததியை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்ததி இல்லைன்ற ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். சோ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊர், தன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டுட்டு ஆபிரகாம் புறப்பட்டு போறாரு. சோ அப்படி புறப்பட்டு போகும்பொழுதே தேவன் ஆபிரகாமுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அவர்களுடைய சந்ததிக்கு, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு காரியத்தை முன்கூட்டி ஆபிரகாமுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் தெரிவிக்கிறாரு. அதான் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். நிச்சயமாய் அறிய கடவாய் அப்படின்னா தேவன் கிட்ட தேவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய சந்ததி வந்து அந்நிய தேசத்துக்குள்ள பரதேசிகளை என்ன பண்ண போறாங்க, இருந்து உபத்திரப்பட போவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்கூட்டியே தேவன் வந்து ஆபிரகாமுக்கு சொல்றாரு. சோ இந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்நிய தேசம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்து. சோ நமக்கு நல்லா தெரியும் ஆபிரகாமுடைய சந்ததி ஒரு கட்டத்துல எகிப்துக்கு என்ன ஆயிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அடிமையா போயிடுறாங்க. அதாவது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறாரு, ஈசாக்கு யாக்கோபு பிறக்கிறாரு, யாக்கோபுக்கு 12 புத்திரர்கள் இருக்கிறாங்க. அந்த 12 புத்திரர்கள்ல ஒருத்தர் யோசேப் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எகிப்துக்கு அவருடைய சகோதரர்களை விற்று போட்டுறாங்க. பட் ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்துல பார்வோன் மன்னனுடைய அடுத்த ஸ்தானத்திற்கு யோசேப் உயர்ந்து வராரு. ஒரு கட்டத்துல அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பஞ்சம் இருக்கிறதுனால தானியங்கள்ல கொள்முதல் பண்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யோசேப்பினுடைய சகோதரர்கள் போய் யோசேப்பை மீட் பண்ண போறாங்க. சோ அந்த இடத்துல ஃபைனலா யோசேப் யாருன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறமா இஸ்ரேல் ஜனங்க எங்க செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்திலே கொண்டு வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. 70 பேரா வந்த ஜனங்க ஒரு கட்டத்துல ஏறக்குறைய 40-50 லட்சம் ஜனங்களாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா பெருக ஆரம்பிக்கிறாங்கன்னு பாக்குறோம். சோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்த அந்த பார்வோன் மன்னன் மரிச்சிட்ட பிறகு அடுத்து யோசேப்பை பத்தி அறியாத வேற ஒரு பார்வோன் மன்னன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானத்துல வந்த உடனே அந்த பார்வோன் மன்னனுக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனங்க அதிகமா பலத்து போயிருக்காங்களே, ஒரு கட்டத்துல நம்மளையே ஓவர்லுக் பண்ணி நம்மளுடைய ராஜ்யத்தை கவிழ்த்து போட்ட என்ன பண்றதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் முன்கூட்டியே சொன்ன மாதிரி எகிப்துல இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திற்குள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உட்படுத்துறாரு. சோ அப்படி அடிமைத்தனத்திற்குள் உட்படுத்தும் பொழுது அவர்கள் வந்து தேவனை நோக்கி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கூக்குரலிடுறாங்க. அப்படி கூக்குரலிடும் பொழுது தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்கள் கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். தேவன் முன்கூட்டியே சொன்ன அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நினைவு கூர்றாரு. சோ நிச்சயமா அவர்கள் ஒரு காலகட்டத்துல கானான் தேசத்துல அந்நியர்களா இருந்தாங்க. சோ அப்படி அந்நியர்களா இருக்கும் பொழுது அந்த அந்நியர்களா இருந்த அந்த தேசத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தரப்போறேன்னு அவர்களுடைய முற்பிதாக்களுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தேன். அவங்க கிட்ட நான் உடன்படிக்கை போட்டிருந்தேன். அந்த உடன்படிக்கையை நான் நினைவு கூற நிச்சயமா என்ன பண்ண போறேன், நான் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு போய் நான் அவர்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்த கானான் தேசத்துல அவங்களை செட்டில் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நினைவு கூர்றாரு. சோ நினைவு கூர்ந்து எகிப்தின் மீது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 10 வாதைகள் அனுப்புறாரு. சோ நமக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு வாதை அனுப்பும் பொழுதும்
மோசே போய் கேட்பார் பார்வோன் மன்னன் கிட்ட, எங்களுடைய ஜனங்களை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு தேவன் சொல்றான்னு சொன்ன உடனே பார்வோன் மன்னனும் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லுவான். பட் அந்த வாதை ஸ்டாப் ஆன உடனே பார்வோன் மன்னன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பியும் இறுக்கி பிடிச்சி இஸ்ரேல் ஜனங்களை ரிலீஸ் பண்ண மாட்டார். அடுத்து தேவன் இன்னொரு வாதை அனுப்புவாரு, திரும்பியும் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வாதை ஸ்டாப் ஆயிட்ட உடனே ஜனங்களை ரிலீஸ் பண்ண மாட்டாரு. திரும்பியும் அடுத்த வாதை என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். இப்படி ஒவ்வொரு வாதியா கண்டினியூ ஆக 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 பார்வோன் மன்னுடைய இருதயம் கடினமாய் போச்சே தவிர்த்து அவன் இஸ்ரேல் ஜனங்களை ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு முழு எண்ணம் யாருக்கு வரலன்னு பாத்தீங்கன்னா பார்வோனுக்கு வரல. சோ 9 வாதையில ரிலீஸ் பண்ணாத இஸ்ரேல் ஜனங்களை ரிலீஸ் பண்ணாத பார்வோன் மன்னன் கடைசி வாதையில என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாரு. ஏன்னா கடைசி வாதைக்கு பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா தலச்சன் பிள்ளை சங்காரம். அந்த தலச்சன் பிள்ளை சங்காரத்துல கடைசியில எகிப்தினுடைய அத்தனை முதற் பலன்களும் என்ன பண்ணப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கரிக்கப்படுறாங்க. அப்படி சங்கரிக்கப்படுறதுல பார்வோனுடைய தலச்சன் பிள்ளையும் என்ன பண்ணிடுறாருன்னு பாத்தீங்கன்னா மறிச்சிடுறாரு. தலச்சன் பிள்ளை மறிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யத்துல அடுத்து பார்வோன் மன்னனுக்கு அடுத்த பார்வோனா வரக்கூடியவரே யாருதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தலச்சன் பிள்ளை தான். அப்படி தலச்சன் பிள்ளையே தன்னுடைய ராஜ்யத்திற்கான வாரிசே மறிச்ச பிறகு பார்வோன் மன்னன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மோசேவை நைட்டோட நைட்டா வரவழைத்து தயவு செஞ்சு உங்களுடைய ஜனங்களை என்ன பண்ணுங்க, நீங்க அழைச்சு கொண்டு போங்கன்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாரு. சோ இவங்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எகிப்தை விட்டு கிளம்புறாங்க. சோ அப்படி எகிப்தை விட்டு கிளம்பும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் பார்வோன் மன்னன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்களை விட்டுட்டுமே அதுக்கு அடுத்து நம்ம ராஜ்யத்துல அடிமைத்தனத்திற்கான வேலைகளை யார் செய்யறது அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டு என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு பின்னாடியே அவனுடைய ஒட்டுமொத்த சேனைகளும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அனுப்புறான். சோ ஒட்டுமொத்த சேனைகளும் இப்ப யார ஃபாலோ பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை மறுபடியும் பிடிச்சு கொண்டு வரதுக்கு ஃபாலோ பண்ணது. இவங்க எகிப்து விட்டு புறப்பட்ட கிளம்பிட்டாங்க. கிளம்பலான்னு போய் முன்னாடி நின்னா ஒரு மிகப்பெரிய சமுத்திரம் அவங்க முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது. சோ அந்த பாயிண்ட்ல முற்றிலுமா மனம் உடைந்து யார் போயிட்டாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க மனம் உடைந்து போய் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி சாகறதுக்காகவா மோசைகளை கொண்டு வந்தீங்க, செத்து இருந்தா நாங்க எங்கே செத்திருப்போம், எகிப்திலே செத்திருப்போமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முறுமுறுக்க ஆரம்பிக்கும் பொழுது மோசே அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்கிற எகிப்தியரை இனி உங்க வாழ்நாள்ல பார்க்க மாட்டீங்க. ஏன் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய மகத்துவத்தை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லி ஒரு மிக பிரம்மாண்ட அற்புதம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்துச்சு. யாராலையும் செய்ய முடியாத அற்புதம், ஜீவனுள்ள தேவனால மட்டுமே செய்ய முடிஞ்ச ஒரு மிராக்கிள். கடலையே ரெண்டா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தேவன் பிறக்கிறாரு. கடலே ரெண்டா பிளக்கப்பட்டு அந்த கடல் மத்தியில யார் நடந்து போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க நடந்து போறாங்க. இவங்க நடந்து போன பிறகு சரி நாமளும் அதுக்குள்ள புகுந்து போயிடலாம் அப்படின்னு பார்வோனுடைய ரதங்கள் உள்ள வந்த உடனே சிவந்த சமுத்திரம் என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ரதங்கள் மீது மூடி ஒட்டுமொத்த பார்வோனுடைய ராணுவத்தையும் அந்த இடத்துல அழிச்சு போட்டுருது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். சோ அப்படி பார்த்த உடனே கிளியரா அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசேவை ஒரு மிகப்பெரிய ஒரு மத்தியஸ்தரா கொண்டு தேவன் இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எகிப்துல இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டாரு. என்னன்னு சொல்லி கொண்டு வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்கள் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்த அந்த கானான் தேசத்துல உங்களை கொண்டு போய் என்ன பண்ண போறேன், நான் செட்டில் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா சொன்னார். பட் அந்த கானான் தேசத்தை குறிச்சு சொல்லும் போதே தேவன் தெளிவா சொல்லிட்டாரு, அது சாதாரண தேசம் கிடையாது, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு என்ன பண்ணாருன்னா வாக்குத்தத்தமா கொடுத்தாரு. சோ ஒன்ஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எகிப்தை விட்டு வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது. அதுக்கப்புறமா வனாந்திர பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வனாந்திர பிரயாணம் தொடக்கத்துல தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேவை அழைக்கிறாரு. மோசேவை எதற்காக அழைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண கற்பனைகளை கொடுக்கறதுக்காக அழைக்கிறாரு. சோ இவர் மேல வாங்க போகும்போது கீழே என்ன சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியை வச்சு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசேக்கு கீழே இறங்கி வந்த பிறகுதான் தெரியுது இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி. சோ அந்த பாயிண்ட்ல தேவன் கேட்கிறாரு, கர்த்தர் பக்கம் நிற்கிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல லேவியர்கள் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வராங்க. சோ வராங்க. வந்து அன்றைய தினத்துல லேவியர்கள் யார் யாரெல்லாம் அந்த அக்கிரமத்தை செய்யறார்களோ அந்த அக்கிரமத்தை செய்த 3000 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வெட்டுறாங்க. தங்களுடைய சகோதரர்கள் கூட பார்க்காம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லேவியர்கள் வெட்டினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். சோ மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மோசே 2வது முறையா தேவன் கிட்ட கற்பலகைய வாங்கிட்டு வந்து தேவனுடைய உடன்படிக்கை யார்கிட்ட தெரிவிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க கிட்ட தெரிவிக்கிறார்.
வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகம் 19 அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. சோ அப்படின்னு சொல்லி தேவன் இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே மூலமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தன்னுடைய வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்துறாரு. சோ ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வனாந்தர பயணத்துக்குள்ள வராங்க. வந்த உடனே நாம நினைச்சிருப்போம், என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ 40 வருஷம் கழிச்சுதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கானான் தேசத்தை அடைய முடியும், அவ்வளவு தூரம் அப்படின்னு என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைச்சிருப்போம். ஆக்சுவலா அவ்வளவு தூரமே கிடையாது. ஆக்சுவலா இவங்க கிளம்பி வந்த ஏறக்குறைய ஒரு 1.25 வருஷத்திலே இவங்க எந்த இடத்த ரீச் பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதேஷ் பர்னேயா அப்படின்ற ஒரு இடத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடுறாங்க. சோ 1.25 வருஷத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க. சோ 1.25 வருஷத்துல ஏறக்குறைய எந்த இடத்த ரீச் பண்ணியாச்சுன்னு பாத்தீங்கன்னா கானான் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க. சோ அந்த இடத்துல அதுக்கப்புறமா தேவன் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே மூலமா போய் இஸ்ரேல் ஜனங்களை வேவு பார்க்க சொல்றாரு. எதை வேவு பார்க்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கானான் தேசத்தை வேவு பார்க்க சொல்றாரு. வேவு பார்க்கறதுனா என்னன்ற விஷயம் நமக்கு நல்லா தெரியும். அதாவது அந்த தேசம் எப்படி இருக்கு, அந்த தேசத்தினுடைய பலவீனம் என்ன, ஒருவேளை அந்த தேசத்தை போய் ஈஸியா கேப்சர் பண்ண முடியுமா, அந்த தேசத்துல என்னென்னலாம் விளையுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் மோசே மூலமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரேல் புத்திரின் தலைவர்கள். சோ என்ன பண்ண சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொரு பிரபுக்கள் என்ன பண்ணிக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த 12 நபர்கள் என்ன பண்ண அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, போய் கானான் தேசத்துக்குள்ள வேவு பார்க்கறதுக்கு அனுப்பு அப்படின்னு தேவன் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சோ அந்த மாதிரி 12 கோத்திரத்துல இருந்து 12 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 பிரபுக்களை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல முக்கியமான 2 நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம் மற்றும் 16ஆம் வசனம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதா கோத்திரத்தில் எப்புன்னையின் குமாரன் காலேப். யூதா கோத்திரத்திலிருந்து யாரை சூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேப் அப்படின்ற ஒருத்தரை சூஸ் பண்றாங்க. அடுத்து கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு ஜோஷுவா என்று யார் பேரிட்டிருந்தாராமா, மோசே பேரிட்டிருந்தான் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படின்னா இந்த 2 நபர்கள் முக்கியமான நபர்கள். 12 பேர்ல காலேப் மற்றும் யோசுவா அப்படின்னு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. சோ இது இல்லாம 10 கோத்திரத்துல இருந்து இன்னும் 10 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. சோ மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 12 பேரு. இந்த 12 பேருடைய டாஸ்க் வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நிலம் எப்படிப்பட்டது, அது வழக்கமானதோ இலக்கமானதோ என்றும் அதிலே விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. சோ இவங்க போய் என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 பேருக்கு என்ன ஒர்க் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலம் எப்படிப்பட்டது, அந்த நிலத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு, எந்த நிலம், கானான் தேசத்துல இருக்கக்கூடிய நிலத்தினுடைய தன்மை என்ன, அது நல்ல நிலமா கெட்ட நிலமா, அதனுடைய விருட்சங்கள் உண்டோ இல்லையோ, அதாவது விருட்சங்கள் மரங்கள்லாம் இருக்குதா இல்லையா, தைரியமா நீங்க என்ன பண்ண சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சில பழங்களை என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வர சொல்றாரு. சில பழங்களை எடுத்துட்டு வர சொல்றாரு. அதுவும் இவங்க போற டைம் திராட்சை செடியினுடைய முதற் பலன் பழுக்கக்கூடிய அந்த ஒரு டைம் பீரியட், புரிச்சுங்களா? சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்களை எடுத்துட்டு வாங்க. நம்ம சொல்லுவோம்ல சாம்பிள். சோ அந்த சாம்பிளுக்கு சில பழத்தை நீங்க இது ஏன் தேவன் சொல்றாரு அப்படின்னா, தேசம் எப்பேற்பட்டது, தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜனங்க என்ன பண்ணிக்கலாம்,
தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெப்ரசன்டேட்டிவா யாரப்போ சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்திற்கு 12 நபர்கள் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுப்புறாரு. சோ இவங்க என்ன பண்ண, இது சாதாரண விஷயமும் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எதிரி நாட்டுல போய் வேவு பார்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன்னா கொஞ்சம் மாட்டினாலும் என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கொன்னுருவாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 12 நபர்களும் என்ன பண்றாங்கன்னா ஏறக்குறைய ஒரு 40 நாள் சுற்றி பார்க்கறாங்க. 40 நாள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேவு பார்க்கறாங்க. அதுதான் வசனம் வாசிக்கிறோம். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். ரிட்டர்ன் வராங்க. எதுக்கு ரிட்டர்ன் வராங்கன்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் சொல்லணும். இவங்க போய் அந்த இடத்துல வேவு பார்த்தாங்க இல்லையா, அந்த வேவு பார்த்ததனுடைய ரிப்போர்ட்டை யார்கிட்ட வந்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மோசேகிட்டையும் இஸ்ரேல் ஜனங்கிட்டையும் என்ன பண்ணணும்னு சொல்லணும். அதுதான் அடுத்த வசனம் வாசிக்கலாம். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர்கள் எஸ்குல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளை பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். பண்ணுங்க. கானான் தேசத்திலிருந்து 3 வகையான பழங்களை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. அதுல முதல்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை செடியை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அறுத்துட்டாங்க. சோ அறுத்துட்டு அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு கொஞ்சம் வெயிட்டா இருந்திருக்கும்ன்றது மட்டும் யோசிச்சுப்பாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேப் ஃப்ரூட்ஸையும் அதே மாதிரி மாதுளம் பழங்கள்ல சில பழங்களையும் அத்தி பழங்கள்ல சில பழங்களையும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. சோ இது எல்லாமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வந்து நேரா வந்து 10 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா துர்செய்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. துர்செய்தினா ஐயோ ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல எத்தனை பேரு? 12 பேர்ல 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதை குறித்ததான நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கானான் தேசத்தை பற்றி ஒரு மோசமான ஒரு பிம்பத்தை ஜனங்க கிட்ட ஏற்படுத்துறாங்க. முக்கியமா நம்ம பார்க்கணும், மெஜாரிட்டியா 12 பேர் இருக்காங்களே, அதுல 10 பேர் மெஜாரிட்டியா கானான் தேசத்தை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பத்தை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க. அப்படி உண்மையாவே அப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுக்கு நேர் எதிரா இவங்களுடைய பார்வையில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி கொடுத்தாங்களாமா? வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் மற்றும் 28ஆம் வசனம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் இது அதாவது அது பாலும் தேனும் ஓடுற தேசம் தான், இது அதனுடைய கனி அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கின்றது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் என்ன பண்ணாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் 33ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. அவங்க ரொம்ப பெருசா இருக்கிறாங்க, நான் எப்படி இருக்கிறோம், வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுபரம்ப செய்தார்கள். சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க, இல்லாத விஷயத்த சொல்லிட்டாங்க, ஜனங்களை பயமுறுத்திட்டாங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி ஒரு ஃபால்ஸான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயமுறுத்திட்டாங்க. அப்படி பயமுறுத்துறத பார்த்து 2 பேரு காலேபுக்கும் யோசுவாவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, அவங்க சொல்றது பொய்யே, அவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க, உண்மையான விஷயம் அது கிடையாது, உண்மையாவே அது பாலும் தேனும் ஓடுற தேசம் தான் உண்மையான ஒரு விஷயத்த மைனாரிட்டியா 2 பேர் என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? மெஜாரிட்டியா துர்செய்தி சொல்றாங்க, இந்த இடத்துல மைனாரிட்டியா 2 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நற்செய்தி சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்களாமா? வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை.
என்னாகும் 14ஆம் அதிகாரம் 6 முதல் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்தரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். நல்லா நோட் பண்ணுங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். சோ ஆக்சுவலா இந்த இடத்துல ப்ராப்பரா சோதிக்கல. யார் ப்ராப்பரா சோதிக்கல? அந்த 10 பேர், துர்செய்தி சொன்ன 10 பேர் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சோதிக்கல. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சரியா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சோதிச்சிருக்கிறாங்க. சரியா சோதிச்சு பார்த்திருக்காங்க. சரியா சோதிச்சு பார்த்து அது சாதாரண தேசம் கிடையாது, மகா நல்ல தேசம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்ததால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பாரு, இதுதாங்க உண்மை அப்படின்னு சொல்றாரு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனங்களுக்கு எப்பவுமே மென்டாலிட்டி மெஜாரிட்டி சொல்றது ஏத்துப்பாங்களா, மைனாரிட்டி சொல்றது ஏத்துப்பாங்களா? மேக்சிமம் எப்பவுமே ஜனங்களுடைய மென்டாலிட்டி எப்படிதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லிட்டு அது உண்மை நம்பிடுவாங்க. பட் தேவன் அப்படி செயல்படுறதே கிடையாது. அந்த இடத்துல 2 பேர் உண்மையை சொல்றாங்க, கத்தி கதறாங்க, இதுதாங்க உண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்க டெஸ்ட் பண்ணிருக்கிறோம், நாங்க சோதிச்சு பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா ஜனங்க இந்த 2 பேர் சொல்றதுக்கு அங்க நம்புறதுக்கு ரெடியா இல்லை. யாருடைய பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, அந்த 10 பேர் சொன்ன நெகட்டிவிட்டி அப்படியே இவங்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்படி ஸ்ப்ரெட் ஆயிட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வசனம் வாசிக்கலாம். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 1 முதல். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, நாங்க வழக்கமான டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க எகிப்திலே செத்து போனா நலமா இருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், இங்கேயே நாங்க செத்து போனாலும் பரவாயில்ல, அங்க போய் சாகிறதுக்கு ஒண்ணு அங்கேயே செத்து இருக்கலாம், ஒருவேளை இங்கே நாங்க செத்தாலும் பரவாயில்ல, அங்க போய் சாகிறதுக்கு இங்கே போய் சாகலாம். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? யாரையே கேள்வி கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவனையே கேள்வி கேட்டுட்டாங்க. எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். திரும்பி நாங்க எங்க போறதே பெட்ரு, எகிப்துக்கு திரும்பி போறதுதான் எங்களுக்கு சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு என்ன பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 4ஆம் வசனத்துல, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எங்கே போயிடலாம், எகிப்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் தேவன் மேல முழு நம்பிக்கை இல்லாம அந்த இடத்துல அந்த 10 பேர் சொன்ன துர்செய்தியை நம்பினதுனால வனாந்தரத்திலே செத்து போயிடலாம், இல்ல எகிப்துக்கே போயிடலாம், அந்த கானான் தேசத்துக்குள்ள போக வேணான்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த துர்செய்தி அவர்கள் மத்தியில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பரப்புனதுனால மிகப்பெரிய அவிசுவாசம் யாருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள வந்துருச்சு. சோ அந்த இடத்துல இப்படி முறுமுறுக்கிறத தேவன் கேட்டு என்ன ஃபீல் பண்ணி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே கிட்ட வசனம் வாசிக்கலாம். பைபிள் இருந்து படிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதர்கள் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். சோ கிளியரா சொல்றாரு, நான் எகிப்துல இந்த ஜனங்கள் எப்படி கொண்டு வந்தேன், என்னுடைய மகிமையை புரிஞ்சுக்காம போன இந்த ஜனங்களுக்கு நான் இந்த தேசத்தை பார்க்க விட மாட்டேன். அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை பார்க்க மாட்டேன். எனக்கு கோபம் உண்டானவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் அப்படின்னு தேவன் சொல்லி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்ததி எனக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்கள் இந்த எப்படி 40 நாள் அந்த இடத்துல சுற்றி பார்த்தாங்களோ
40 நாளுக்கு ஒரு நாளுக்கு ஒரு வருஷம் யுத்தமாக 40 வருஷம் வனாந்தரத்திலே சுற்றி வனாந்தரத்திலே அவர்களுடைய பிரேதம் விழும் அப்படின்னு தேவன் சொல்றார். அப்படி பிரேதம் விழும். அதே சமயத்துல இவங்க யாருமே எனக்கு விரோதமா முறுமுறுத்த இவங்க யாருமே கானான் தேசத்தை பார்க்க போறது இல்ல. யோசுவா, காலேப் பிளஸ் அவர்கள் சந்ததி தான் பார்க்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம். என்ன ஆகும்? 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் மற்றும் 33ஆம் வசனம். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 32 முதல், உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீருமட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். சோ கிளியரா சொல்லிட்டாரு. 40 வருஷம் இவங்க வனாந்திரத்துல திரியறதுக்குள்ள எனக்கு விரோதமாக முறுமுறுத்த எல்லாரும் செத்து போறாங்க. பிளஸ் ஆக்சுவலா கானான் தேசத்தை சுதந்திரிக்க போறது யாருதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசுவா, காலேப். இந்த சந்ததி இல்லாத அடுத்த சந்ததி யாரு? இந்த முறுமுறுத்த சந்ததி இல்லாத வேற சந்ததி தான் எதை போய் சுதந்திரிக்க போறாங்கன்னு சொல்லிட்டாருன்னா தேவன் கானான் தேசத்துக்கு சுதந்திரிக்க மாதிரி சொன்ன மாதிரியே 40 வருஷம் வனாந்திர பயணத்துல தெரிய விட்டார். ஆக்சுவலா உண்மையான ஒரு விஷயத்தை இவங்க பரப்பாம இருந்திருந்தாங்கன்னா இப்பேற்பட்ட அந்த ஒரு சுற்றி தெரிய வேண்டிய அவசியமே அவருக்கு இருந்திருக்காது. ரொம்ப ஈஸியா எதை ரீச் பண்ணிருப்பாங்கன்னா கானான் தேசத்தை ரீச் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க பண்ண மாபெரும் தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். 10 பேர் சொன்ன துர்செய்தியை நம்பி 2 பேர் சொன்ன நற்செய்தியை நம்பாம போயிட்டாங்க. மெஜாரிட்டியா நிறைய பேர் சொல்றதுனால அதுதான் உண்மை நம்பி, உண்மையா சொன்னாலுமே அது கம்மியான ஜனங்க சொன்னாலுமே அது உண்மைதான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றதுல யார் தவறிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க தவறி கானான் தேசத்தை பற்றிதான ஒரு சரியான போக்கஸ் யாருக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. புரிச்சுங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லாம போயிட்டதுனாலதான் இப்ப ஏற்பட்ட ஆசீர்வாத இழப்பு யாருக்கு ஏற்பட்டுருச்சு? நாங்க ஏற்பட்டுருச்சு. ஆனா யோசுவா, காலேப் எங்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான செய்தி சொன்னாங்க. ஒருவேளை அதே மாதிரி அவர்கள் அவங்க 2 பேர் சரியா எல்லா ஜனங்களும் அடுத்து வழிநடத்தப்பட்டு கானான் தேசத்தை என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சுதந்திரித்தாங்க. நம்ம நல்லா தெரியும், யோசுவாவுடைய தான் கானான் தேசத்தை ஒட்டுமொத்த யூதர்களும் சுதந்திரித்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். சோ இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. நல்ல சம்பவம், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிக்கிறதுக்கு. இப்ப கேள்வி என்னன்னா இதுல நமக்கு எதுனா இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கிளியரா புதிய ஏற்பாட்டுக்கு அடுத்த ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. இந்த பழைய ஏற்பாட்டுடைய சம்பவங்கள் ஏதோ கதை மாதிரி நம்ம படிச்சுட்டு போக கூடாது. இது நம்முடைய வாழ்க்கைக்காகவே தேவன் இத்தனை சம்பவங்களும் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் மத்தியில் நடக்க செஞ்சிருக்காரு. அதுதான் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களா இருக்கிறது. திஷ்டாந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். சோ அப்படின்னா அவங்க செஞ்ச அந்த தப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த மாதிரி பொல்லாங்கான காரியத்தை நாம செய்யக்கூடாதுன்றதுக்காக இந்த சம்பவங்கள் என்ன இருக்குங்களாமா அந்த இடத்துல நடந்திருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம 11ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளால் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படிக்கு எழுதப்பட்டும் இருக்கிறது. சோ இது ஏன் யாருக்காக எழுதப்பட்டிருக்காமா? உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள, இப்ப யார் அந்த முடிவு காலத்துல இருக்கும்? ஒட்டுமொத்த 2ஆம் உலகமும் முடிவு காலத்துல இருக்கக்கூடிய நமக்காக, நாம ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றதுக்காக நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா யோசிச்சு பார்த்துங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஒரு மாபெரும் எச்சரிப்பு நம்ம பார்த்த இந்த ஒரு நிழல் இருக்காமா, இந்த நிழல்ல இருக்கக்கூடிய எச்சரிப்பை நம்ம கவனிக்காம போயிட்டோம்னா மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா நமக்கு இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது நேலும் பொருளும் அடிப்படையான பாடம். சோ தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் நமக்கு நேரத்தை என்ன பண்ணிருக்காருங்க வச்சிருக்காருன்ற விஷயம் நமக்கு நல்லா தெரியும். சோ அந்த ஒவ்வொரு நிழலுக்கும் ஒவ்வொரு நிஜம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பொருளை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது நமக்கு என்ன எச்சரிப்பான செய்தின்றத ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சிம்பிளா நம்ம பார்த்த இந்த ஒரு நிழல்ல
என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனங்க எங்க இருந்து எங்க கிளம்பி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசத்துக்கு என்ன போகணும்னு பாத்தீங்கன்னா கிளம்பி போகணும். புரிச்சுங்களா? அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, எகிப்து எதை அடையாளப்படுத்தும்? எகிப்து எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்து முழுக்க எதனால் நிறைந்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா விக்கிரகத்தினால் நிறைஞ்சிருக்கிறது. எகிப்தினுடைய ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வோன் மன்னன். சோ அவனுக்குன்னு ஒரு சேனைகள் இருந்துச்சு. அவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் ஒட்டுமொத்த எகிப்தும் இருந்துச்சு. சோ அந்த எகிப்து இப்ப எதை அடையாளப்படுத்தும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய உலகம். சோ இப்ப இருக்கக்கூடிய உலகம் முழுக்க விக்கிரகங்களால் நிரப்பப்பட்டிருக்கா, அசுத்தங்களால் நிரப்பப்பட்டிருக்கா. அதே சமயத்துல இந்த உலகத்தை இப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பார்வோன் மன்னன், இங்க சாத்தான். புரிஞ்சுங்களா? அங்க பார்வோன் மன்னன், இங்க சாத்தான். அங்க பார்வோனுடைய சேனைகள், இங்க சாத்தானுடைய சேனைகளா இருக்கக்கூடிய விழுந்து போன தேவதூதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் ஒட்டுமொத்த உலகமும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இந்த உலகத்துல இருந்து எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கானானுக்கு கிடையாது, பரமக்கானம்னா புதிய எருசலேம் ஆகிய கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்குள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம போனோம். புரிச்சுங்களா? பரமகானன், பரலோக ராஜ்யத்திற்குள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நாம பிரவேசிக்கணும். சோ இதுதான் ஜேர்னி. அங்க ஒரு ஜேர்னி, இங்க ஒரு ஜேர்னி. இப்போ அந்த ஜேர்னில எகிப்துல இருந்து யாரை கொண்டு வரணும்னு தேவன் உட்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை. அப்படின்னா அங்க இஸ்ரேல் ஜனங்களா, இங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள். புரிச்சுங்களா சொல்றது? அங்க இஸ்ரேல் ஜனங்கள்னா இங்க கிறிஸ்தவர்கள். இப்போ அங்க இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே. யாருடைய லீடர்ஷிப்பை சரியா ஃபாலோ பண்ணணும் அங்க இஸ்ரேல் ஜனங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேவுடைய லீடர்ஷிப்பை. அப்ப மோசே யாருக்கு அடையாளமா இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் கிடையாது, மோசேவே அவரையே அடையாளப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. தேவன் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை எலும்ப பண்ணுவார்னு மோசே சொல்லியிருக்காரு. அப்படின்னா மோசே வேற யாரையும் அடையாளப்படுத்த மாட்டாரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்க மோசே எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அதே மாதிரி இங்க மத்தியஸ்தர் வேற யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் 1 தீமோத்தேயு 2:5 வாசிக்கிறோம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அந்த மத்தியஸ்தர் வேற யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த இடத்துல வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருந்தவரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கேட்கணும். அந்த பேச்சு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவங்க கேட்டாதான், மோசேவனுடைய பேச்சு அவங்க கேட்டாதான் அந்த இடத்துல அவர்கள் சரியா எங்க போய் சேருவாங்கன்னு பாத்தீங்கன்னா கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க, சேருவாங்க. ஏன்னா மோசேவையே வழிநடத்தி கொண்டு போனது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். திருத்துவ பாடத்துல கூட நம்ம கேட்டிருப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணாருங்க, வழி நடத்திட்டு போனாருன்னு நம்ம பார்த்தோம். வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 23:20. யாத்திராகம் 23:20. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த தூதனுடைய உள்ளத்தில் இருக்குது. அந்த தூதன் மோசே கிட்ட சொல்றது அனைத்தையும் ஜனங்க என்ன பண்ணியாகணும், கேட்டாகணும். கோபப்படுத்தாதீங்க. அவங்களுடைய துரோகத்தை அவர் என்ன பண்றது கிடையாது, பொறுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. சோ அங்க அந்த லீடிங்ல அவங்க கேட்கிற மாதிரி இங்க கிறிஸ்தவர்கள் யாரோடைய பேச்ச சரியா கேட்டா வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோடைய பேச்ச சரியா கேட்டா வெளியே வரலாம் எகிப்துல இருந்து பரமகானானுக்கு, அதாவது பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பேச்ச கேட்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேச்ச கேட்கணும்னு பிதாவாகிய தேவனே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 17:5. மத்தேயு 17:5. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சோ தேவனே சொல்லியிருக்காரமா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வழி நடத்துறாரோ வசனத்தின் அடிப்படையில அப்படியே கீழ்ப்படிய வேண்டியதுதான் யாருடைய பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பொறுப்பு. அதுதான் 1 யோவான் 2:6 படிக்கிறோம். அவருக்குள் நிலை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்படின்னா நாம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொண்டோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படியே நம்ம நடக்கணுமா? அதுதான் அவருடைய அடிச்சுவட்டை நாம ஃபாலோ பண்றது.
அப்படி அவருடைய அடிச்சோட ஃபாலோ பண்றதுக்காக தான் கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மாதிரியை பின் வைத்து போறதுன்னா அவர் மாதிரி நடக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போனாரோ, எப்படி தேவனுக்கு பிரியமான ஒரு கேரக்டர் காமிச்சிட்டு போனாரோ, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்காகவும் தேவனுக்கு பிரியமான அவருடைய சித்தத்தை இந்த பூலோகத்துல செய்யறதுக்காகவும் தான் நம்மள இயேசுக்கு சலைச்சிருக்காரு. சோ அப்படின்னா யார் இதை உண்மையா செய்யறாங்களோ அவர்களாலதான் எங்க போய் சேர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரமக்கானா இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்திற்குள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவேசிக்க முடியும். சோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஜனங்க என்ன பண்ணாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல கிளம்பி வந்தாங்க, மோசேவனுடைய வழிநடத்துல சரியா கேட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா சரியா என்ன பண்ணலீங்க. அந்த இடத்துல அவங்க கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு துர்செய்தி சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ இல்லாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, தவறான செய்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல பரப்புனதுனால அந்த தவறான செய்தி என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டாங்க. இப்ப கேள்வி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமளும் அதே மாதிரி உலகத்திலிருந்து நம்மள எங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. சோ அந்த பரலோக ராஜ்யமா இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் பரமகாணம். சோ இப்ப நம்ம உலகத்துல இருந்தோம், உலகத்திலிருந்து முதல்ல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பிரிச்சு கூட்டின்னு வராரு. அங்க மோசேவை பயன்படுத்தின மாதிரி இங்க யார் பயன்படுத்துறாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்துறாரு. அப்படின்னா நாம உலகத்துல இருந்து வரணும்னா யார ஃபாலோ பண்ணணும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப வந்த பிறகு அடுத்து என்ன ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரமக்கானான் எப்படி இருக்குன்னா கிறிஸ்துவோடைய ராஜ்யம் எப்பேற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த வேவு பார்க்கணும். புரிஞ்சுங்களா? வேவு பார்க்கணும். இப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாருமே உலகத்திலிருந்து அழைச்சிட்டாரு. இப்ப அழைச்சிட்டு வந்த பிறகு அடுத்து பெரிய ப்ராசஸ் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேவு பார்க்கிற ப்ராசஸ். வேவு பார்க்கறதுனா என்ன? அனலைஸ் பண்றது, சோதிச்சு பார்க்கறது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, யோசுவாவும் காலேபும் தெளிவா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க போய் சோதிச்சு பார்த்தோம். சோதிச்சு பார்த்துட்டு நாங்க சொல்றோங்க, அது உண்மையாகவே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னா இந்த இடத்துல வேவு பார்க்கறதை எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேவு பார்க்கறது வேற எதையும் அடையாளப்படுத்தாது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறது, சோதித்து பார்க்கிறது. நம்ம பார்க்கிறோம்ல, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்கிறது. சரியா சோதிச்சு பார்க்கணும். அப்படின்னா இப்போ 10 வேவுக்காரர்கள் யாரை அடையாளப்படுத்துவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துல தவறான உபதேசங்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள். இன்னொரு லாங்குவேஜ்ல சொல்ல போனோம்னா, மகா பாபிலோன் அமைப்பா இருக்கக்கூடிய போப்பு மார்க்கமும் பிராட்டஸ்டன்ட்டும் தான் இந்த ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டி தான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துர்செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம எதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா, நற்செய்தி சொல்றது அழைக்கப்பட்டிருக்கோம். கரெக்டா இல்லையா? சோ நற்செய்தி, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் சொல்ல சொன்னாரு. ராஜ்யத்தின் நற்செய்தி கொண்டு போய் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஆசாரியர்களாக நம்மள என்ன பண்ணிருக்காருங்க, அழைச்சிருக்கிறார். வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னா உண்மையான நற்செய்தி தெரியுங்களா? உண்மையான நற்செய்தி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம பரம கானானுக்குள்ள பிரவேசிக்கணும்னா, நாம கிறிஸ்துவின் சபையா மாறணும்னா, நம்மளை நோக்கி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து
தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது எந்த கிறிஸ்தவர்கள்லாம் வாழ்ந்து காட்டுறாங்களா? எந்த கிறிஸ்தவ போதகர்கள்னா தங்கள் வாழ்க்கையில் இதை வாழ்ந்து காட்டுறார்களான்றது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்கணும். உண்மையா மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதுவும் கடைசி காலத்துல நீங்க எல்லாம் நியூஸ் எல்லாம் யூடியூப் எல்லாம் பாப்பீங்க. உண்மையா சொல்லுங்க, இப்போ இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவ மண்டலம் அப்படின்னு என்கிற இந்த மகாபாபிலோன்ல யாருன்னா ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றதுனா என்ன? அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து அவரை மாறி மனத்தாழ்மை காண்பிச்சு கிளியரா ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. அப்படியே கொஞ்சம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. யார வேணா நீங்க எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. தலை சாய்க்க இடம் இல்லாத யாருன்னா போதைகள் இருக்கிறாங்களா இப்போ? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சரியான ஒரு நற்செய்தி என்ன பண்ணன்னு பாத்தீங்கன்னா சொல்லாம தங்களுடைய லாபத்திற்காக துர்செய்தியை சொல்லி பயத்தை பரப்புறாங்க. எதை குறித்ததான பயம்? உண்மையா யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை என்பது சந்தோஷமான செய்தியா துக்கமான செய்தியா? எப்பேற்பட்ட சந்தோஷமான செய்தி. ஆனா அதையவே திரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா தவறு செய்தியில எல்லாத்தையும் முடிச்சு எங்க போட்டுருவாங்க? நரகத்துல கொண்டு போய் போட்டுருவாரு. ஆண்டவர் நரகத்துல வாட்டி வதைப்பாரு. எதை குறித்து? அங்க எப்படி கானான்ல ஒரு பயத்தை திணிச்சாங்களோ, கானான பத்தின ஒரு பயத்தை திணிச்சாங்களோ, அதே மாதிரி பரலோக இல்லாத ஒரு பயம் அதான் அங்க திணிச்சது. அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தை குறித்து இல்லாத ஒரு பயத்தை கிறிஸ்தவர்கள் மத்தியில் திணிச்சிருக்கிறாங்க. ஏன் திணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய சுயலாபத்திற்காக, தங்களுடைய சுய இச்சைகளுக்காக. இயேசு கிறிஸ்துவுடைய பேச்சை கேட்க அங்க எப்படி மோசேவுடைய பேச்ச அந்த லீடிங்க சரியா அந்த 10 பேர் கீழ்ப்படிலையோ, அதே மாதிரி இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த லீடிங்னா என்ன? கிறிஸ்துவனுடைய வசனத்தை ஃபாலோ பண்ணி கிறிஸ்துவனுடைய வசனமா போதிக்கிறதுல சரியா பண்ணாம மெஜாரிட்டி ஆஃப் பெயர் கிறிஸ்தவ மண்டலம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துர்செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. பைபிளை பற்றின துர்செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? சோ அதனால ஜனங்களுக்கு எது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தின் மீது இன்ட்ரெஸ்ட் இல்லாம போய் எங்கேயே திரும்பி போகணும்னு முடிவு பண்ணிட்டு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துக்கே போயிடலான்னு உலகத்துக்கே போலாம்னா எகிப்துக்கே போயிடலாம்னு தங்களுடைய வாழ்க்கைய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா வாழாம திரும்பியும் எந்த நிலைமைக்கு திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு போயிட்டாங்க. எதுக்காக பைபிள தேவன் கொடுத்திருக்காரு? கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நம்முடைய அழைப்பு என்ன, சத்தியம் என்ன அப்படின்ற ஒரு விஷயமே மறைக்கப்பட்டதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க எப்படி பிரபுக்கள், கோத்திரத்துடைய பிரபுக்கள் அங்க இருக்கிற மாதிரி இங்க இந்த பிஷப்ஸ், பாஸ்டர்ஸ், போப்பு எல்லாருமே தவறான போதனை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜனங்க மத்தியில திருப்பி என்ன செய்துட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜனங்களை திசை திருப்பி உண்மையை நம்ப வைக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனை விஷயத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செஞ்சு. சோ அததான் பேதுரு எழுதுறாரு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். வேற எங்கிருந்து வர மாட்டாங்க. கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசனம் பாருங்க. உண்மையான தேவன் யாருன்னே மறைச்சிட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னே மறைத்த கள்ள தீர்க்கதரிசனம், திரித்துவம் எப்பேற்பட்ட மோசமான டாக்டர் அது. சாத்தான் அவனுடைய போதனையான இந்த திருத்துவத்தை அப்படியே என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொண்டு வந்து உள்ள புகுத்தி ஒரு புறஜாதி கோட்பாடு உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறான். கேவலம் மற்ற மதத்தினர் பயன்படுத்தக்கூடிய அந்த புறஜாதி கோட்பாடுகளை 3 கடவுள் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பைபிள்ல இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்காத ஒரு போதனையை சொல்லி கொடுத்து ஜனங்களை திசை திருப்பி சாத்தானுடைய போதனையா இருக்கக்கூடிய அந்த திருத்துவத்தை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு, அதே சமயத்துல என்ன பண்ணுவாங்களாமா, அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழை பண்ணி பைபிளுக்குள்ள இல்லாத, சேர்க்காத, தேவன் சொல்லாத வசனங்களை உள்ள நுழைக்கிறது. தங்களை கிரியத்துக் கொண்டு வந்த ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க.
அங்கதான் நடந்துச்சு. அங்க மிகப்பெரிய இஸ்ரேல் ஜனங்க எப்படி தப்பு பண்ணாங்களோ, மெஜாரிட்டி ஆஃப் இஸ்ரேல் ஜனங்க எப்படி அந்த 10 பேரை ஃபாலோ பண்ணிட்டாங்களோ, அதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்தவ ஜனங்கள் இப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பேற்பட்ட கள்ள போதர்களை ஃபாலோ பண்ணுவாங்க இருக்கு. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பைபிள்ல போட்டது நம்ம கண்ணு முன்னாடி நடக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுதா இல்லையா? கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படுதா இல்லையா? எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல எவ்வளவு இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவறா போக்கஸ் பண்றது. பரலோக ராஜ்யத்தை குறித்து தவறா போக்கஸ் பண்றது. எப்படி போக்கஸ் பண்றது? அங்க எப்படி தவறான துர்செய்தி சொன்னாங்களோ, அதே மாதிரி இங்க தவறான ஒரு விஷயத்த தேவனை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் தவறான ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்றாங்க. எப்பேற்பட்ட ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு நாலேஜே இல்லாம என்ன பண்ணிருக்காங்க வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல. ஏன் துர்செய்தி சொன்னாங்க? ஏன்னா அங்க சரியா கானான சோதிச்சு பார்க்கல. ஆனா யோசுவாவும் காலேபும் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சோதிச்சு பார்த்தாங்க. சோதித்து பார்க்கறது என்னன்னு பார்த்தோம், வேத வாக்கியங்களை சரியா நிதானிச்சு பார்த்தோம்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்ன்ற ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்தவ மண்டலம் இப்ப எப்படி இருந்திருக்காங்கன்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 முதல், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அந்த காலத்துல வந்து ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலம் என்கிற மகா பாபிலோன் இப்படி கெட்டு போனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தவறான போதர்களால் வழி நடத்தப்பட்டு போப்பு மார்க்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருந்ததுனால அது அப்படியே ப்ராட்டஸ்டன்ட் ஒரு காலப்பகுதியில பிரிஞ்சு வந்தாலுமே அதே போதனைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களும் ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சதுனால தேவன் சொன்ன அந்தி கிறிஸ்து அமைப்பா இப்ப ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலம் உருவாயிடுச்சு. இதுல யோசிச்சு பாருங்க. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ மண்டலமே அந்தி கிறிஸ்துவா இருந்துகிட்டு அந்தி கிறிஸ்து யாருன்னு கட்டுக்கதையை அள்ளி விடுறது. சிப்பு, இது இப்ப கொரோனா வேக்சின் எல்லாமே இதுதான் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு ஜனங்க என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்தை என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ நம்ம கூட நம்ம பாத்துருக்கோம். நீங்க யூடியூப்ல பாருங்க, தீர்க்கதரிசனம் சொல்றன்ற பேர்ல எதோ வர மாதிரி கதையா என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அளந்து விடுவார்கள். உங்களுக்கு யாரு கள்ள போதகர்கள் நம்ம பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா, பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி பாருங்க, பைபிள்ல இருக்கக்கூடிய திருத்துவ போதனை யாருன்னா போதிச்சாங்கனாலே அந்தி கிறிஸ்தவ அமைப்பினர் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலம் அதுக்குள்ளதான் இருக்கு. ஏன் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் சாத்தானுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறதுனால, இன்னும் இந்த துர்செய்தி சொல்றவர்களை நம்புகிறதுனால, ஏன்னா மெஜாரிட்டி சொல்றாங்களே அப்படின்னு நம்புறதுனால அதே இருந்து உலக நிலைமைக்குள்ளேயே போறதுனால அங்க எப்படி வனாந்தரத்துல செத்து விழுந்தாங்களோ அதே போல கானான் தேசத்தை பார்க்காம அங்க போனாங்களோ அதே மாதிரி இங்க பெயர் கிறிஸ்தவர்களால எங்க போக முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். கிறிஸ்துவின் சபையா என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. ஆனா யார் இயேசு கிறிஸ்து கூட ஆளுகை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க சரியான கேரக்டர் காமிச்சாங்க பாத்தீங்களா, யோசுவா காலேப் 2 பேர் நின்னாங்க, சத்தியத்திற்காக நின்னாங்க, உண்மை எதுவோ அதை சொன்னாங்க. எங்க சாதாரண ராஜ்யம் கிடையாது, சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. கானான் தேசம் தேவன் ஆசீர்வாதமா கொடுத்த மகா பெரும் தேசம் சொன்ன மாதிரி இப்போ நாம யார மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 10 பேர்ல ஒருத்தரா இருக்கிறதுக்காக இல்ல, யோசிக்கலாம். அந்த 10 பேர்ல ஒருத்தரா இருக்கலாமா, 2 பேர்ல ஒருத்தரா இருக்கலாம், நாம என்ன பண்ணிக்கலாம், திங்க் பண்ணிக்கலாம். நாம பைபிள் வசனம் என்ன சொல்லுதோ, வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாயினால என்ன சொல்லி இருக்காரோ அதை விசுவாசிக்கிறதுக்காக மட்டும்தான் நாம் இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன். அது விசுவாசத்தை மட்டும் பத்தாது, அவர் நடந்த பிரகாரமா நாம என்ன பண்ணணும், நடக்கணும். அப்படின்னா அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம என்ன செய்தி தெரியுமா சொல்லுவோம், நற்செய்தி, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நாளைக்கு நாம கிறிஸ்துவின் சபையா மாறிட்ட பிறகு, கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் நாம பிரவேசித்த பிறகு, நாமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து இந்த உலகத்துல அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு இந்த உலகமே இதன் தோட்டமா மாறப்போகுது. செத்து போன எல்லா ஜனங்களும் உயிரோட வந்து நித்திய ஜீவனை பிரவேசிக்க போறாங்க.
எல்லாருமே உயிரடைய போறாங்க. அது இந்து ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கடவுளே இல்லைன்னு சொல்றவனாகட்டும், எல்லாருமே அவருடைய ராஜ்யத்திற்குள்ள பூமியில் உயிர் தேடுவார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நாம எங்க இருக்க போறோம்? நாம இப்போ சரியான நற்செய்தி சொன்னோம்னா பரலோகத்திலிருந்து நம்ம ஆளுகை செய்ய போறோம். நம்முடைய ஆளுகை கிறிஸ்துவுடனே கூட எதை ஆளுகை செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியை ஆளுகை செய்யும் போது இந்த பூமி எப்பேற்பட்டதா மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம அறிஞ்சுக்கிட்டு அந்த நற்செய்தியை நாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்ப அறிவிக்கணும். அப்பேற்பட்ட உயர்வுக்காரர்கள நாம் இருக்கணும். யார் மாதிரி? யோசுவா, காலேப் மாதிரி. வசனம் வாசிக்கலாம். நாளைக்கு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்க போதாமா? ஏசாயா 35 அதிகாரம் 5 வசனம். ஏசாயா 35 அதிகாரம் 5 வசனம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறக்கப்பட போறது கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல. அப்பொழுது முடவன் மானை போல் துள்ளி குதிப்பான். யோசிச்சு பாருங்க, கால் இல்லாதவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு நற்செய்தி. ஊமையன் நாவும் எம்பிரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக் கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். எப்படி இருக்கு? இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்றத வேவு பார்க்கிறோம். ஆனா இந்த பெயர் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அது கிறிஸ்து வந்து என்ன பண்ண போறாரு? எல்லாரும் நரகத்துல போட்டு வாட்டி வதைக்க போறாரு. அதே சமயத்துல எல்லாரும் அழிஞ்சு போயிட போறாங்க. ஏதோ ஏசு கிறிஸ்துவ இப்ப ஏற்றுக்கொள்றவர்கள் தான் என்ன பண்ண போறாரு? அப்போ காப்பாற்ற போறாரு. மற்றவர்கள் எல்லாம் நரகத்துல போய் ஃப்ரை பண்ணி வறுத்தெடுக்க போறாருன்னு மோசமான துர்செய்தி சொல்லிட்டு இருக்காங்களா? அதே சமயத்துல சாதாரணமா இருக்க போறது இல்லையாமா, அங்கே கரடியும் குடிமையும் அவர்களின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:4. இனி அங்க மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இதுதான் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான் நற்செய்தி. இப்பேற்பட்ட உலகமா ஒட்டுமொத்தமே உலகமே மாறி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உலகமே சூப்பரா இருக்க போறாங்க. இதுல நாம இப்போ கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தோம்னா இந்த உலகத்தையே ஆளுகை செய்யக்கூடிய கிறிஸ்துவுடனே கூட ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவருடைய சபையா போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. இந்த சுவிசேஷத்தை விட்டு இந்த காலத்திலே எகிப்தை பத்தி சொல்லி கொடுக்கிறது, ஆண்டவர் கார் கொடுப்பார், ஆண்டவர் பங்களா கொடுப்பார், ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார்னு உலகத்துக்குரிய உலக ஐஸ்வர்யங்களை காண்பிச்சு உண்மையான ஒரு சத்தியத்தை மறைத்து இருக்கக்கூடிய இந்த கள்ள போதனையை விட்டு நான் வெளியே வரணும் சொல்றாங்களா இல்லையா? சோ ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வேஷம் போடுவாங்க. இவங்க எப்படி வேஷம் போடுவாங்கன்றது நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 அதிகாரம் 13 வசனம் 14 வசனத்துல, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களா இருக்கிறார்கள். அல்ல ஆச்சரியம் கிடையாதுப்பா, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருக்கிறானே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க வர்றது இயேசு கிறிஸ்துவா தான் வருவாங்க, பைபிள் தான் கையில வச்சுட்டு இருப்பாங்க, ஆனா பைபிள் இருக்கிறத போதிக்க மாட்டாங்க. ஏன் போதிக்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய கண்ணையும் சேர்த்து சாத்தான் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா மனதை குருடாக்கி இருக்கிறான். வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாக அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனதை குருடாக்கிட்டதுனால அவர்கள் அசத்தியத்துல இருக்கிறாங்க. பாயிண்ட் என்னன்னா, யார் பேச்சு கேட்கலாம்? உண்மையான சத்தியம் இப்ப கேட்டிருக்கோம்ல, அது அவ்வளவுதான், ரொம்ப கம்மி தான். யோசுவா காலேப் சொல்ற மாதிரி தான், ரொம்ப மைனாரிட்டி தான். ஆனா சத்தியம் அங்க மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் உலகமே ஃபாலோ பண்ணும். அசத்தியம் அது மெஜாரிட்டி, இது மைனாரிட்டி. எதை நம்பலாம்? சத்தியத்தை நம்பணும்னா சரியா பரமக்கான ரீச் பண்ணுவோம். இல்லனா உலகத்திலே மடிந்து செத்துருவோம். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை
கிறிஸ்துவின் சபையா மாறக்கூடிய ஆசீர்வாதத்தை வந்துடும். நாளைக்கு உலக உயிர்த்தெழுதல்ல வரலாம், ஆனா கிறிஸ்துவின் சபையா அவர் கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நாம் இழந்து போகக்கூடிய ஆபத்து யாருக்கு இருக்குன்னா நமக்கு இருக்குது. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க சாம்பிள் கொடுத்தாங்களா, சாம்பிள் எடுத்துருந்தாங்க இல்லையா, என்ன சாம்பிள் எடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 படம் எடுத்துருந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்போ சில சாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். முதல்ல நமக்கு பரலோக ராஜ்யத்துல எல்லாருக்கும் எது கிடைக்க போகுது, எல்லாருக்கும் என்ன கிடைக்க போகுது, ஏன்னா அந்த தேசத்துக்குள்ள பிரவேசித்தாலே எல்லாருக்கும் அது கிடைக்கும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாம்பிள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திராட்சை எடுத்துனாங்க இல்லையா, அது எதை அடையாளப்படுத்தும், திராட்சை எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிளியரா சொல்லிட்டாரு. கிறிஸ்துவனுடைய சபை கூட அவருடைய ராஜ்யத்துல நவமானதாய் திராட்சை ரசத்தை குடிக்க போறாங்க. அது என்னது நவமானமாய் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இப்போ இந்த காலப்பகுதியில சுவிசேஷ காலப்பகுதியில பாடுகள் நிறைந்த பாத்திரத்தை அவர்கள் சீஷர்கள் பானம் பண்ண போறாங்க. ஆனா ஒன்ஸ் அந்த பாடுகள் முடிஞ்ச பிறகு அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் போது கிறிஸ்துவனுடைய சாயலையே நாம தரித்து கொண்டிருக்கும் போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம தரிசிக்கும் போது யுகா யுகத்திற்கும் அவர் கூடவே அவருடைய மனவாட்டியா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவன் கூடயும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு அப்படின்றது இப்போ நாம் இன்னும் போல அந்த டேஸ்ட் பண்றோம். டேஸ்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னா இதான் உண்மை. நாம எதை கேட்க வேண்டாம்னு பாத்தீங்கன்னா, இனி பழைய போதகத்தையும் பழைய சர்ச்சையும் பழைய சர்ச்ச அமைப்புகளும் விட்டுட்டு வெளியே வந்தார். அதே சமயத்துல நாளைக்கு எல்லாருக்கும் எது கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, மாதுளை பழம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோயிலிருந்து குணமாக்குறதுக்கு இந்த மாதுளையை அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. இது எதை அடையாளப்படுத்தி காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல படிக்கிறோம். நாளைக்கு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல அந்த பரம கானானுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை. அங்க கொரோனா கிடையாது, அங்க பிளாக் பங்கஸ் கிடையாது. அதில் வாசமா இருக்கக்கூடிய ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் அது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல நம்ம மனவாட்டியா இருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போறோம். அங்க எப்படி யோசுவாவும் காலேபும் கானானுக்குள்ள இஸ்ரேல் ஜனங்களை கடைசியா வழிநடத்தி கொண்டு போனாங்களோ, அதே மாதிரி நாளைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல அவர் கூட மனவாட்டியா ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் நாம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வழிநடத்தும். அதுக்கு அடுத்தது அத்திப்பழம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல அத்திப்பழம் எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு நமக்கு நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல எசேக்கியா ராஜா சாக கிடக்கும் பொழுது தேவன் கிட்ட, தேவனே கொஞ்சம் என்னுடைய மரணத்துல இருந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு அவர் கூக்குரலிடும் பொழுது, எசேக்கியாவை காப்பாற்றுவதற்கு தேவன் எதைதான் பயன்படுத்த சொல்றாருன்னா, ஏசாயா தீர்க்கதரிசிய அத்தி அடையதான் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போட சொல்றாரு அப்படின்னு சொல்றீங்கன்னா, அந்த இடத்துல அத்தி பழம் எதற்கு பயன்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதை அடையாளப்படுத்துது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காகவும் தன்னையே ஈடுபடியா ஏன் கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு. அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் ஒரு மிகப்பெரிய நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க போறாங்க. உலகமே ஏதேன் தோட்டமா மாறி இருக்க போகுது. எல்லாரும் ஆதாம் இப்படி ஒரு பரிபூர்ண மனுஷனா இருந்தாரோ அந்த நிலைமைக்கு ஒட்டுமொத்த உலகமும் வரப்போகுது. நாம உலகத்துல அப்ப இருக்க போறது இல்ல, நாம கிறிஸ்துவுடனே கூட பரலோகத்திலிருந்து இந்த உலகத்தை என்ன பண்ண போறோம், அவருடைய மனவாட்டியா அவர் கூட ராஜாக்களாகவும் ஆசாரியாராகவும் இருந்து ஆளுகை செய்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஜீவனுக்கு கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா நாம இப்ப நாம அதை செய்யணும்னா யோசுவா காலேப் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், தைரியமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்.
சத்தியத்திற்காக நிக்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், சத்தியத்துக்காக வாழ்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். துர்செய்தியை கேட்காம பெயர் கிறிஸ்தவ மண்டலம் மகா பாபிலோன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தாய் சபை இருக்கு பாத்தீங்களா, அதை விட்டு அந்த அசுத்தத்தை விட்டுட்டு உண்மையான கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை மட்டுமே, வேத வசனங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணுன்ற ஒரு மிகப்பெரிய முடிவெடுத்து நாம் பரம கானானுக்குள் பிரவேசிக்க தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.